ஏண்டி ஒரு நாள் தான் வந்து என் பக்கத்துல உட்காந்தா அதுக்குள்ளேயும் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை மாட்டிக்கின்னு டைவர்ஸ்க்கு கேட்டுட்டு இருக்காளம்மா. அது இருக்கட்டும், நீ ஷேவிங் பண்ணலையா? மீசை அதிகமாக வளர்ந்துருக்கு. அதான் உருடி ஏதோ சேவ் பண்ணி நீங்க மறந்துட்டேன், நாளைக்கு சேர்த்து பண்ணினா போச்சு. இங்க பாரு நித்யா இப்படி போறா பாரு, இவதான் என்னவோ பெரிய பொம்பளை மாதிரி ஓவரா சிலுத்துக்கிறா. அது குடியும் கெடுக்க பாக்குற. இவளே குடும்பத்தை கெடுத்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. இதுல வேற எனக்கு வழக்காரம் சொல்றாங்க. வா நித்யாவா, எங்க போற இந்த சைடு? அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, சாயந்தரம் தான் வருவாரு, கடை வரைக்கும் போலான்னு வந்தேன். ஏண்டி உங்க வீட்டுக்காரன் இத்தனை வேலைக்கு போறான்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, அவ என்னென்ன வேலை பாக்குறான் தெரியுமா உனக்கு? ஆரம்பிச்சிட்ட பத்திய வேலைய. என்னக்கா என் வீட்டுக்கார பத்தி தப்பா சொல்ற? சாப்பாடுலாம் எடுத்துன்னு போறாரு, கரெக்டா 1 மணி ஆனா நீ சாப்பிட்டே சொல்லோ நான் சாப்பிட்டேன் அப்படின்லாம் எனக்கு கால் பண்றாரு. 6 மணி ஆனா டானு வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ என்ன எப்படி சொல்ற? இன்னும் உங்க வீட்டுக்காரனை நம்பிட்டு இருக்கியா? இந்த ஆம்பளைங்க திருட்டு பசங்க, என்னென்ன பண்ணுவானுங்க அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. பார்த்து சூதானமா நடந்துக்கோ நித்யா. பத்த வைப்பான்னு பார்த்தா பாம்பத்திக்கு தலைமையில போடுறல. சரி தமிழர் அதான் உனக்கு வெத்தலை பக்கம் காசு கொடுத்துருல. ஓஹோ, அவன் இதெல்லாம் வேற பண்றானா? போகும்போது கமன்னு சென்ட் வாசனை வரும், வரும்போது பார்த்தா ஒரே வேர்வை நாத்தமா இருக்கும். சரி வேலைக்கு போயிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்கல. இப்பதான் புரியுது நீ சொல்றது கேட்டா. என்னடி இன்னும் உலகம் தெரியாத பொண்ணா இருக்க, அவன் வேலை செஞ்சுட்டு வரதால வேர்வை வந்து நினைச்சிட்டு இருக்கியா? சக்காலத்தி வெட்டா இருக்கால, அவன் வீட்டுல போய் வேலை செஞ்சுட்டு வரான், அதனாலதான் உனக்கு வேர்வையா வருது. இது கூட தெரியாம வெள்ளந்தியா இருக்கடி நீ. இவ்வளவு நாள் நான் அவனை மழை போல நம்பி இருந்தேன், இன்னைக்கு வரட்டும் வயிறு குச்சி கும்முறனாலே ஆனந்தமே. ஏன் நாசமா போனவள ஊடு கொளுத்துன வேலையை காமிச்சிட்டியா? நாம பூந்து விடுவோம், நீ பூந்து விடுவோம், விளங்காதிரி. நாசமா போனவள வெளியே போயினா நம்ம ஊர்ல எல்லாருக்கிட்டும் போட்டு கொடுத்துருவா. சரி ஏதாவது சாப்பிட்றியா? எதுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்குவா? நீ பொம்பளை அடி, நீ பேய். நீ என்னைக்குதான் நான் பொம்பளையா மாற போறேன்னு தெரியல. அதுக்கு நீ பம்பாய்க்கு போய் அடி பண்ணாடா. அவன் இன்னைக்கு வரட்டும், அவன் மேல மட்டும் வேர்வை நாத்த அடிக்கிட்டான், அப்புறம் கீது அவனுக்கு வரட்டும். ஏம்மா போ, பசிக்குதே, சாப்பாடு எடுத்துடும் போ. வா 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 வா. என்னடி சாப்பாடு கேட்டேன், கண்ணில கலவரத்தை உருவாக்குற? கலவரத்தை நான் உருவாக்குறேனா? உன் மேல வேர்வை நாத்த வரும்போதே தெரியுது நீ யார் வீட்டுக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு. பைத்தியம், நான் யார் வீட்டுக்கு போயிடுறேன்? வேலை செஞ்சுட்டு வரேன், அதனால வேறு நாத்து வருது. சாப்பாடு போடுறியே நிறுத்தியா? நீ சொன்னாலங்க அந்த பொண்ணமாவும் மாறிமாவும் நீ என்னென்ன வேலை பண்ற, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாய் மனசு கேட்காம வெள்ளந்தியா இருந்துட்டேன். அவளுங்களா? அவகிட்ட நீ ஏண்டி போன? நான் எங்க போனேன்? அந்த வழியா கடைக்கு போனேன், அந்த அக்காவா கூட்டு தான் என் அறிவு கண்ணை திறந்து வச்சுது நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. அறிவு கண்ணா? குருட்டு கண்ணை திறந்து வச்சுக்கிறடி அந்த கூ முட்டிங்க. அவளுக்கு கோர்ட்டுக்கு போகாம 10 வீட்டை டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாளுங்கடி. அவளுக்கு பேச்சு கட்டிட முன்ன பத்தியா அந்த அக்கா சொல்லுமா நீ என்ன அடிக்க வர பத்தியா? இருப்ப எங்க அம்மா கூப்பிட்டு வர இரு. பாரு ஐயோ போரி அவளுக்கு வேலையை காமிச்சாலும் பத்தியா? ஊர்ல 4 பேர் இப்படியே இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க இருந்தாங்கன்னா. அவனை பாத்துக்கிட்டானு ஏக்கா நீ சொன்ன மாதிரி தாங்க ஆயிப்போச்சு. உன் பேச்சு கேட்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க்கா. அவன் பேச்சு கேட்டு நீங்க என்ன அடிக்க வந்துட்டான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அவன் கேட்டா இதுன்னு சொல்லாத நீ. நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. இதெல்லாம் உனக்கு ஒரு போய்ப்பா? அரசு நில் எங்கேயா போற? எப்படி கேக்குற கேள்வியா? வழியா போன பொண்டாட்டியை என் பொண்டாட்டியை கூட்டி இல்லாத போலதான் சொல்லி அவன் மனசுல விதைச்சது நீ. இப்ப எங்க ஓடுறன்னு கேக்குற? என் வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டிய நியாயமா இது? என்னப்பா இப்படி சொல்ற என்ன பார்த்து? நீ இல்லாத சமயத்துல உன் பொண்டாட்டி என்ன பண்றா தெரியுமா? கதுவெல்லாம் சாத்திக்கிட்டு வெறும் போன்ல அரட்டை, வெறும் சிரிப்பு சத்தம் சவுண்டு. அதனாலதான்ப்பா சொல்றேன் அவ சரியில்லை. என்னது அவ சரியில்லையா? அவ சரியில்லையா நீ சரியில்லையா? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. சாவடிச்சு போச்சிரு, அப்பதான் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். கேள்வி வந்து உன் குடும்பத்தை கழிச்சு விடுறேன். வெறி கொண்டு ஒரு பொம்பளை இப்படி துரத்திட்டு வர்றான். நில்ற என்ன இப்படி கொந்தளிக்காதரா? வேகாத வெயில்ல கட்டு மஸ்தான பொம்பளை இப்படி துரத்திட்டு போறியே ஏன்? போயா இன்னும் 2 நாள் பார்க்க தான், இல்லைன்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். புலம்பிட்டு இருக்கான். ஏய் அரசு
பாப்பா என்ன அந்த பக்கம் நீ கூட வரியா? இது கூட வரியாவா? நீ மட்டும் தான் தனியா உட்காந்துருந்த, அதனால வந்து கேக்குறேன். என்ன பிரச்சனைடா, புலம்பினே இருக்க? 2 நாள்ல செத்துலான்னு பாக்குறேன், தனியா சாவலாம்னு நினைச்சேன். நீ வந்துட்டியா? வாடா செத்துலாம். வாடா. என்னது சாவறதுக்கு வாவா? ஏதோ வாழ்றதுக்கு தான் கூப்பிடுன்னு பார்த்தா சாவறதுக்கு வான்னு கூப்பிடுறியடா. என்னதானே உன் பிரச்சனை? அதுவாடா, நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சுடா. சரி, அதுல என்னடா பிரச்சனை? நேத்து காலைல 10 மணிக்கு அந்த நாத்த முச்ச நாதேரி 2 வந்து என் பொண்டாட்டிக்கு தப்பு தப்பா சொல்லி அவன் மனசுல பஞ்சில தீய வச்சு கொளுத்தி எரிய விட்டு என் குடும்பத்தை குளிர் காஞ்சிட்டாடா அந்த குண்டு சிரிக்கிங்க. ஐயோ, அதுவும் அவன் அந்த குண்டுசி மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கான், கட்டா மட்டலே வெட்டுவண்டா. ஏய் அதுக்கேண்டா ஏன் மூஞ்ச இப்படி பண்ற? இல்லடா, நானும் என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சுடா. நேற்று வந்து 11 மணிக்கு நான் போன வேலைக்கு 10 மணிக்கே வந்து அவன் மனசுல பஞ்ச போட்டு தீய கொளுத்தி அந்த குண்டு சிரிக்கி என் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டாடா. அவளை பார்த்தனா அப்படியே வெட்டுவண்டா. இத ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்ட. சரி, அதனால என்ன பிரச்சனை? ஓ அப்படியா சொல்லிட்டுனா, அவளை பார்த்தனா அப்படியே வெட்டுவேன், பஞ்ச வச்சு தீ கொளுத்தி. இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே. டேய் என்னதான்டா பிரச்சனை, தெளிவா சொல்றா, நான் ஒரு பதில் சொல்றேன். இப்ப கரெக்டா சொல்றேன்னா மச்சான், எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சா. நான் 11 மணிக்கு வேலைக்கு போனா அவளுங்க 10 மணிக்கு வந்துக்கிறாங்க. அந்த குண்டு சிரிக்கிறா பாரு, என் பொண்டாட்டி மனசுல அப்படியே பஞ்ச போட்டு கழுப்புறம் ஏத்தி விட்டுக்கிறான். அது திகு திகு திகுன்னு ஏற்றிக்குதுடா. அப்புறம் டேய் அப்புறம் எங்கடா போறோம்? நானும் என் முன்னாடி கல்யாணம் 11 வருஷம் ஆச்சா. என்ன விட்டுறாடே, வேலைக்கு போனாடா. அழகி பிரம்மனிடம் என்னடா இவன் காலையில ஒரு பொம்பளை துரத்திட்டு வந்தா இப்போ ஒரு ஆம்பளை துரத்திட்டு வர்றா. இவனுக்கு இதேதான் வேலை பொழப்பா இருக்க மாட்டேங்குது. டேய் உன்னை விட மாட்டேன். இனிமேட்டு எதிர வந்துடும். நின்று ஏண்டா டேய் உன் யாரும் என் கூட வர சொன்னே? காலையில ஒரு பொம்பளை துரத்துனா இப்போ ஒரு ஆம்பளை துரத்துற, இதே வேலைங்க உனக்கு. அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? ஏய் இல்ல, இன்னைக்கு என்ன பிரச்சனை சொன்னாத்தான் உன்னை விடுவுண்டா. உனக்கு புரியலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப சொல்றேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. ஆனா 11 மணிக்கு தான் வேலைக்கு போவேன். ஆனா அவ 10 மணிக்கு கடைக்கு போகும்போது அந்த குண்டானில அவ 2 பேரும் சேர்ந்துக்கின்னு என் பொண்டாட்டி கிட்ட அவ நெஞ்சில பஞ்ச போட்டு கழுப்புற வச்சு தீய மூட்டாத பாரு. இப்ப அவ டைவர்ஸ் வரைக்கும் போறாடா. இவன் என்னமோ நெஞ்சில பஞ்ச வைக்கிறேங்கிற, குந்தானிங்கிற, தீ மூட்டுறேங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னதான்டா சொல்ல வர்ற? உனக்கு புரியல. இப்ப சொல்றேன் பாரா, உனக்கு நல்லா புரியும். எனக்கு என் பொண்டாட்டிக்கு 11 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஏன் 11 மணிக்கு தான் வேலைக்கு போவேன். அவ எங்கடா போற? 10 மணிக்கு விட மாட்டேன்டா.